You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் நான் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை வாசிக்கவும் பிரசங்கிக்கவும் ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர். சுவிசேஷகனாய் தேவன் அழைத்தார். தொடர்ந்து சுவிசேஷ பணியில் செயல்பட்டு முன்னேறி கடந்து போவதற்கு இந்த 27 வருஷமாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாய் அவரே வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். கடைசி மணி நேரத்தில் கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போக வேண்டிய நிலைமைகள் நமக்கு ஏற்படும். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடப்போமானால் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சஞ்சரிப்பு நம் தேவனோடு கூட இருக்க வேண்டுமானால் அவர் போதித்த உபதேசங்களை கை கொண்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் போதித்த வசனங்களை வேறு விதமாய் புரட்டி பேசக்கூடிய நிறைய கூட்டங்கள் உள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் வலியுறுத்துகிறார். காரணம், கடைசி காலமாக இருக்கிறபடியால் சாத்தான் வேகமாய் ஜனங்களை தீட்டுப்படுத்தி அவங்க ஆத்மாவை கொள்ள அடிக்க வேண்டும் என்று மிக தீவிரத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து இந்த கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா மாரநாதா என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணிக்கு நேரடி காணலில் திங்கட்கிழமையில் வழங்கப்படுகிறது. அதில் இயேசுவின் வருகை குறித்து தான் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் வாரத்துக்கு 2 முறை நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி நேற்று தினத்தில் அது வந்திருக்கோம். அதே போல் திரும்பவும் நாளை மறுநாள் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட போகிறது. அப்போது இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியிலும் இடைப்பட்ட காலங்களிலே சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்து வருகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் நிறைய சுவிசேஷத்தை சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்ம மத்தியில் போதித்து வந்தார்கள். இது ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கிறபடியால் நிறைய சபையின் வேலை இருக்கிறது, ஊழியத்தின் காரியங்கள், அவர்களும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த சுவிசேஷத்தை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தேவனுடைய வசனத்தை நாம் உன்னிற்று கவனித்து தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகளை இந்த உலகத்தில் செய்ய நாம் பழகும்போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அதினதின் காலத்தில் அதினதின் நேரங்களில் ஒவ்வொன்றையும் அழகாய் செய்து முடிப்பார். எனவே அவரே சார்ந்து வாழுங்கள். இந்த உலகத்தில் அவரை விட்டால் வேற நம்பிக்கைக்குரியவர்கள் யாருமே கிடையாது. மனிதர்கள் எல்லாம் மாறி போவார்கள். இயேசு ஒருவர் தான் மாறாதவராய் இந்த உலக வாழ்க்கையின் இறுதி வரை அதோடு கூட நித்தியத்துக்குள்ள நம்ம கூட நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் ஜீவிக்க போகிறோம். அவருக்கு நாம் செவி கொடுப்போமானில் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம வேதத்தில் போதகர்களோடு கூட உட்காந்து பேசும்போது ஏறக்குறைய 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம சுவிசேஷத்தில் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த 6ஆம் அதிகாரம் கோர்வை என்பது அவர்கள் தொடர்ந்து வரும்போது தொடர்ந்து அதிலிருந்தே நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு தனித்துவத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து உங்களோடு கூட பேசுகிறபடியால் அவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனத்தின் பகுதியை எடுத்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வர ஒரு குறிப்பிட்ட காரியம் இந்த 6 வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இயேசுதான் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. Beware of false prophets who come to you in sheep's clothes, but inwardly they are ravenous wolves. You will know them by their fruits. Do men gather grapes from thorny bush or figs from thistles? Even so, every good tree bears good fruit, but a bad tree bears bad fruit. A good tree cannot bear
bad fruits, nor can the bad tree bear good fruits. Every tree that does not bear good fruits is cut down and thrown into fire. Therefore, by their fruits you shall know them என்பது எழுதப்பட்டிருக்கிறது. You will know them என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் வருவார்கள். அந்த நாட்கள் முதல் கொண்டே இயேசு ஊழியத்தை முடித்து பரமேறி கடந்த சென்ற பிறகு அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் ஆரம்பித்த அந்த நாட்கள் முதல் கொண்டே கள்ள போதனைகளை போதிக்கக்கூடியவர்கள் நிறைய ஏராளமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலத்தின் கடைசி பகுதியாக இருக்கிறபடியால் இன்னும் அதிகமாய் வசனத்தை தவறாய் போதிக்கக்கூடியவர்கள், தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள்ள நடத்தக்கூடியவர்கள் கூட்டம் கூட்டமாய் குடும்பமாய் எழும்பி இன்றைக்கு நிறைய பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கிற அந்த வசனங்களுக்கு சில பேர் சோரம் போய் அந்த இடத்துல அவங்களோட கூட உட்காந்து அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கூட்டங்கள் அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் நீங்கள் பார்ப்பீர்களானால் பெரிய பேர்கள் எல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவங்க பேரை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆவியானவர் அனுமதிக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள நியாயத்திருக்கிறது நான் அல்ல, வரப்போகிற இயேசுவே அவங்களை நியாயத்திருக்க போகிறார். ஆனால் தேவனை விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நேர்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னாக்கா நமக்கு சுவிசேஷம் தேவையில்லையே, சபை தேவையில்லையே. எதுக்காக உபதேசம், எதுக்காக சபை, எதுக்காக ஆராதனை, தேவையே கிடையாது. அப்போ இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏன் கொண்டு வருகிறார் அப்படின்னா, அவர் வசனங்களை தொடர்ந்து கேட்டு வசனத்தின்படி நம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக தான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் அவர்களுக்கு போதித்து அதை கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றுதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அவர் பரம் ஏறி போகிற அந்த நேரத்தில் கட்டளையிட்டதாக மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு செய்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் போதித்திருக்கிற போதனைகளை நாம் கை கொண்டு வாழ்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்டிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், அதன்படி நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழாவிட்டால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியில் இந்த உலகத்தில் வாழணும், தேவனுக்கு ஏற்ற நியாயத்தில் ஒரு உலகத்தில் வாழணும். இந்த உலகம் இருள் சூழ்ந்திருக்கிறது, இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தில் மற்ற விதமான உலக பிரகாரமான காரியங்கள் மனுஷனை ஆட்கொண்டு அவங்க இருதயம் இந்த லௌகீக காரியத்தினால் நிரம்பி அவர்கள் உலகத்தை குறித்தே யோசிக்கிறார்கள். உலகத்தில் பெரிய ஆட்களாய் மாறணும், உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும், உலகத்தில் நிறைய அந்தஸ்தம் ஆஸ்தியம் நமக்கு இருக்கணும். அந்த நோக்கத்தோடு கூட இன்னைக்கு போகக்கூடிய எல்லாமே ஒவ்வொருத்தராய் வெட்டப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவங்க காலங்கள் நிலைக்காது, அந்த காலங்கள் புல்லை போல் உலர்ந்து போகும், பூவை போல் உலர்ந்து போகும், மறைஞ்சிருவாங்க கொஞ்ச நாட்களிலே. இவங்களுடைய காரியங்கள் முன்னேறி செல்லாது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க இருக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் விசுவாச கீதங்கள் என்ற பாடல்களை அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அதுக்கு பிறகு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களால் அது மாற்றப்பட்டது. ஒருவேளை நான் நினைக்கிற விசுவாச கீதங்கள் 4 வால்யூம்ங்க வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களால் மாறி இன்னைக்கு எத்தனையோ வால்யூமுங்க வெளியே வருது. அதுவும் இந்த யூடியூப், இந்த சமூக வலைத்தளம் இருக்க காலத்தில் அவங்க நிறைய பாடல்கள் தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாடல்களை வசனத்தின் ஆதாரத்திலிருந்து எடுத்து அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாடலெல்லாம் பாடும்போது எல்லாருமே சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில பாடல்கள் சோலோ சாங்ஸ், அதாவது அவர்கள் மாத்திரம் நின்று பாட முடியும் தவிர ஒரு கூட்டமாய் நின்று நாம் அதை பாடி தேவனை துதிக்க முடியாது. ஒருவேளை கேட்பதுக்கு நல்லதாக இருக்கலாம், கேட்பது தவறு இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின்படி நாம் வாழ்வது தவறாகிவிடும். காரணம், அவர்கள் உலக பிரகாரமாய் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அறிந்து எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாமல் எதை பின்பற்ற வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும் என்பதை அறிவுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, தவறான போதனைகளை போதிக்கக்கூடியவர்கள். நீ எப்படி வேணா வாழலாம், பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவேன், இயேசுவை மாத்திரம் ஏத்துக்க, எப்படி வந்துடுவேன், அப்படி எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னாக்கா நமக்கு போதனைகளே தேவை கிடையாது. வெறும் ஒரு சபையை பிடிச்சி ரொம்ப ரைட்டு
ஞானஸ்தானம் எடுத்துட்டு இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், தாறுமாறாக வாழலாம், யாரையும் கேட்பது முடியாது. இயேசுவை ஏற்றுக்கினேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரலோகராஜ்யம் வந்துடுவேன் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு நாளும் வர முடியாது, ஒரு நாளும் வர முடியாது. அவர் உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த காலங்கள் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் கொடூர வியாதிகள் வந்து ஜனங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு பல காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் ஜனங்களை வந்து சேர்ந்து திரள் கூட்டங்கள் மறைந்து போகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் இந்த யுத்தத்தின் அதிகரித்து கொண்டே இருக்கிறபடியால் இது நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாய் வெகு சீக்கிரத்தில் உலகத்தில் பஞ்சம் வந்து பலர் நெருக்கப்படுகிறதும் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் கடைசி காலங்களாக இருக்கிறதுனால எப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த காலத்திலாவது மனம் திரும்பி தேவனை பின்பற்றுவதற்கு நாமை அர்ப்பணிக்க வேண்டும். எவ்வளவு நாள் உலகத்துக்காக வாழப்போகிறோம்? எவ்வளோ நாள் உலக பின்பதாய் நம்ம ஓட போகிறோம்? எவ்வளோ நாட்களாக இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் மயங்கி கிடக்க போகிறோம்? ஒரு பணத்தை நம்ம கொண்டு போக முடியாது. யோசித்து பாருங்க, பிறந்த நாம் இந்த உலகத்தில் எதையாவது கொண்டு போக முடியுமா? எதனா கொண்டு போகவுமா? எத்தனை மரணத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அவங்க ஏதாவது கொண்டு போக முடியுமா? அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்களே, நீங்கள் பார்த்தது இல்லையா? அதே போல தான் நம்முடைய முடிவு வரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிப்போமானால், அதாவது மனிதர்கள் சொல்லுகிறதல்ல. இப்போ ஊழியக்காரங்கள்லாம் வந்தால் கிறிஸ்துவ குடும்பத்தில் அவங்க மரிக்கிறதுனால நாங்கள் புல்லுக்கு புல்லாகவும் மண்ணுக்கு மண்ணாகவும் ஒப்பு கொடுக்குறோம். இவர்கள் முந்தி போயிருக்கிறார்கள், நாங்கள் பிந்தி வரப்போகிறோம். அது உண்மை தான், அவங்க முந்தி போனாங்க, நம்ம பிந்தி போய்கொண்டே இருக்க போகிறோம். ஆனால் அவர்கள் முன்னே வருவார்கள், நாம் அவர்களை பார்க்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையோட எல்லா உறவுகளும் நமக்கு முடிக்கப்படுகிறதாக நான் வேதத்தை ஆராயும் போது நான் விளங்கி கொள்கிறேன். காரணம், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீங்கள் யாரு நான் யார் என்று தெரியாத எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பைபிளை நீங்க வாசிக்க இதுக்கான தெளிவை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதிகமாய் வசனத்தை வாசிங்க. அதே நேரத்தில் ஒருவேளை வாசிக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு இல்லை, வாசித்தால் புரியலனாக்கா வசனம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உங்கள் ஃபோனில் வசனத்தை போட்டு நீங்கள் கேட்கலாம், 100 முறை கேட்கலாம். ஒரு வசனம் புரியலன்னா 100 முறை கேட்கலாம். ஆவியானவர் உங்கள் தாகத்தை அறிந்து அந்த வசனத்துக்கான விளக்கத்தை தந்து தெளிவான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் ஒருவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர். அவர் குறைகளை நிறைவாக்கி எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறவர். இயேசுதான் உண்மை உள்ளவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவரும் அவர் என்றென்றைக்கும் இருக்க போகக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம அவரோட வாழ்வதற்கு தான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். அவர் போதித்திருக்கிற போதனைகள் எதற்காக அச்சடிக்கப்பட்டு மனிதர்கள் இரத்தத்தை சிந்தி இந்த வேத புத்தகத்தை அச்சடித்து நம்ம கருத்தில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேத புத்தகம் கிடைக்காத எத்தனை தேசம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் கையில் இந்த வேதம் போகாதபடி அவர்கள் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் நம்ம எல்லாரும் வீட்டுகளிலும் இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் அருமையை நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. இதன் அருமையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் ஒருபோதும் இதை படிக்காமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, இல்லை கேட்காம இருக்கவே மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு ஜீவ நீர் ஊற்று. இந்த வசனத்தை நீங்க கேட்க தான் நீங்க உருவாக்கப்பட முடியும். வசனத்தை கேட்க தான் பாவத்தை விட்டு விலக முடியும். வசனத்தை கேட்க தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வசனத்தை கேட்க தான் ஆண்டவருக்கு ஏற்ற நீதியில இதே உலகத்தில் நாம் நடக்க முடியும் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? நல்ல மரம் கெட்ட கனியக்கூடாது, கெட்ட மரம் நல்ல கனியக்கூடாது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிப்பதுனா கனிகளால் தெரிந்து கொள்வீர்கள். என்ன கனிகளால் தெரிந்து கொள்வீர்கள்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் அவைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு காரியம் கலாத்தியருக்கு எழுதும் போது ஒவ்வொரு காரியமும் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த கனிகள் என்ன என்பதை நமக்கு மீண்டும் நிறைய நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கிறேன். இதுலையும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற கேளுங்க. பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ்.
gentleness, self-control. Against such there is no law. And those who are Christ have crucified the flesh with its passions and desires. If we live in the Spirit, let us also walk in the Spirit. Let us not become concerned, provoking one another, envying one another என்பதாக எழுதப்பட்டிருக்கு. ஆவியின் கனிகள் என்ன என்பதை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒருவேளை 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் அதிகமான காரியத்தை வேதத்தை தியானிக்க தேவனை பின்பற்றுகிற வழிகளை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த கனிகள் உள்ள ஊழியர்கள் இருக்கிறார்களா, அவர்களை நீங்கள் அவர்கள் போதனைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் அவங்க மூலியமா சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனித்து நடக்கும் போது உண்மையாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் பணத்தின் நோக்கம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், பொருளின் நோக்கம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேட வேண்டும், நமக்கு கூட எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை மிக துல்லியமாய் அறிந்திருப்பார்கள். ஆரம்ப ஊழியத்தில் நான் கூட அப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆரம்ப ஊழியத்தில் வந்த பிறகு நிறையா கூட்டங்களை நடத்துவோம், நிறைய ஊழியக்காரங்களை வர வச்சிருப்போம். அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த கூட்டங்களை நடத்துவதற்கு நிறையா பணங்கள் தேவைப்படுறப்ப நிறைய இடத்துல போய் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அந்த கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்து அந்த கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடுகள் எல்லாம் அனுபவிச்சிருவோம். அந்த நாட்களிலே அப்படி ஊழியம் செய்வதற்கு எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் நாட்கள் போக 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 ஒரு ஊழியக்காரன் நாங்கள் வர வைத்த போது அவர் நான் படுகிற வேதனைகளும் நான் நெருக்கப்படுகிறதையும் கூட்டங்களை நடத்தி விட்டு அதுக்கு பிறகு சில பணம்லாம் கொடுக்கணும். அந்த டைமில் அந்த பணம் இல்லாதெல்லாம் நிற்கும் போது அவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவர் கொடுத்த ஆலோசனை, அவர் எந்த இடத்துல என்னை நிற்க வச்சு அந்த ஆலோசனை கொடுத்தார் இன்னும் என் மைண்டில் இருக்குது. நாங்கள் பழைய ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல ஊழியத்தை நடத்தணும். இன்னும் கூட அந்த இடத்துல ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல நான் தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே என்னை வச்சு ஒன்று சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்பு இவைகளெல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும், நீ பதறாத அப்படின்னு சொன்னார். அந்த நாள் முதல் கொண்டு அந்த வார்த்தைக்கு என்னை அடாப்ட் பண்ணிக்கணும் பாருங்கள். அடாப்ட் பண்ணிக்கின பிறகு தேவனுடைய வழியில் நடப்பதுக்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். எல்லா தீமைக்கும் விலகி காத்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து தெளிந்த பாதையில் என்னை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருந்தார். எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்தினார். என் குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவை தந்து தெளிவான பாதையில் என்னை போதித்து அற்புதமான விதத்தில் என்னை வழிநடத்தினார் என்பதை நான் என்னால் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக்கொள்ள முடியும். காரணம், யார் மூலியமாக வரக்கூடிய ஒரு ஊழியக்கார் மூலியமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது இந்த நாள் நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், முழுமையாய் தேவனை பின்பற்றுகிறபடியால் இந்த உலகத்தில் என்னுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்னை தொடர்ந்து வருவதற்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அங்கலாய்க்காதபடி, எந்த இடத்துல கை ஏந்தாதபடி, எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான நிரப்பி அற்புதமான பாதையில் தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடர்ந்து உங்களையும் வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது உண்மையாகவே இந்த உலகத்தில் நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் வரணுமோ அதெல்லாம் தேவன் தந்து நம்மை உறுதிப்படுத்தி தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு இயேசு மாத்திரம்தான் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவையே நீங்கள் பின்பற்ற உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதங்களை செய்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நான் இதுவரை நடத்தின தேவன் என்னை நடத்தினார், அவர் உங்களையும் நடத்துவார். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? Beware of false prophets who comes to you in sheep clothing. அப்படின்னா என்ன? அப்படின்னா வேஷம் தரித்து வருவார்கள். அதாவது ஊழியர்கள் போலவே பைபிள்லாம் சுமந்துட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. அவர்கள் கனிகளை பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்த பொருள் ஆசையோடு கூட உங்கள் வீட்டுக்கு நுழைய மாட்டாங்க. காணிக்க வேணுன்ற நோக்கத்தோடு வரமாட்டாங்க. நீங்கள் அவங்கள கொடுக்கறது வேற, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறது அது வேற. ஆனால் அந்த நோக்கத்தோடு ஊழியம் செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊழியத்துக்கு வந்தால் எவ்வளோ காணிக்க கொடுப்பாங்க, எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனால் அவ்வளோ கிடைக்கும். அந்த நோக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். அவங்க நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். ஆனால் எந்த முகாந்திரம் இல்லாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரையே தேடி நாம் போகும்போது அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் இல்லாமல் நியாய தீர்ப்புக்கு தப்பி மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதுதான் இந்த சுவிசேஷத்தை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்.
வசனத்தை வாசித்து வாசித்து அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே நாம் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் இயேசு சொன்னார், நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு தெளிவாய் போதித்திருக்கிறார். அப்படியானால் அந்த வழியானவரை, அந்த சத்தியமானவரை, அந்த ஜீவனானவரை நாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், ஏமாற்றம் அடையாதீர்கள். வசனத்தை இரவும் பகலும் வாசியுங்கள். ஒருவேளை வாசிக்க தெரியலன்னா போட்டு கேளுங்க. அந்த கேட்கிறபடி இல்லை வாசிக்கிறபடி கை கொண்டு நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுக்கான பிரயாசப்படுங்கள், முயற்சி எடுங்க, பிரியாசப்படுங்க. தெளிவாக வாழ்வதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இருக்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு விலகுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்கள் தான் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை ஒரு கூட்டச்சானம் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்து வந்து ஆளப்போகிற அந்த நாட்களிலே அவர்கள் மரித்து இரத்த சாட்சியா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த நாள் நமக்கு வருமா என்பதே தெரியாது. ஏன்னா அடுத்த மணி நேரம் நம்மகிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியல, அடுத்த நிமிஷம் நம்மதான் என்பது நமக்கு தெரியல, யாருடைய உயிர் எப்போ தன்னை விட்டு கடந்து போகும் என்பதே நமக்கு தெரியலையே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆகையால் அந்த நாட்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு வாழாமல் வாழுகிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் வேத வசனத்தை கை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள். வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் வாழ்வீர்கள். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழும் போது இந்த உலகத்தில் ஏமாற்றம் அடையாமல், கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல், கள்ள உபதேசத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு பின்பதாய் நீங்கள் போகாமல், எல்லா காரியங்களுக்கும் தப்பி வரப்போகிற கோபாக்கனிக்கு தப்பி தேவனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரவன்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் சும்மா செய்ய முடியும். நீ நம்புனா, நீ அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீங்கள் நம்பினால் யாரை வந்து உங்களுக்கு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அவரை நம்பினா போதும், உங்கள் காரியங்கள் மாறும். பெரும்பாடு ஸ்திரிக்கு யார் ஜெபம் பண்ணாங்க? இயேசு வந்து கை வச்சு ஜெபம் பண்ணாரா? அவன் நம்பினா கையை போய் வச்சா வஸ்திரத்திலிருந்து அவர் வல்லமை புறப்பட்டது, அவள் சொஸ்தமானாள். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணால் தான் நம்ம விடுதலை பெறணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்களே ஜெபம் பண்ணால் இயேசு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கிற காரியமேனா, விசுவாசிகளால் உண்டாக போகிற அடையாளம் யாவன அப்படின்னு தான் மார்க் தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை அப்படி நீங்கள் வாழ பழக வேண்டுமானால் வசனத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தெளிவான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது எல்லா தீமைக்கும் தப்பு வைத்து ஆண்டவர் தெளிவான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் அதுதான் உங்களோடு கூட பேசணுன்ற நான் உணர்த்தப்பட்டேன். ஆகியால் இந்த வசனங்களை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஆட்டின் போர்வையில் வருவார்கள். ஆகியால் அவர்கள் உள்ளான மனது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரேவியஸ் உல்ஃப்ஸ் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் நோ தம் பை தே ஃப்ரூட்ஸ் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்களை எப்படி கண்டு கொள்வோம்? ஆட்டின் போர்வையில் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் வராங்க. இவங்களுக்குள்ள அப்படி இருக்குதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க கனிகள், அந்த வாசிக்கப்பட்ட கனிகள் அவங்களுக்குள்ள இருக்கா பாருங்க. வாசிக்கப்பட்ட கனிகளின் பிரகாரம் அவங்க வாழ்க்கை அவர்கள் செய்கிறார்களா என்று பாருங்க, வாழ்கிறாங்களான்னு பாருங்க. அந்த வாழ்க்கை முறைதான் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை இந்த உலகத்தில் அடையாளமாய் தேவன் காண்பித்திருக்கிறார். அந்த அடையாளங்கள் இருக்கக்கூடியவர்களோடு கூட நீங்கள் போய் ஐக்கியப்படும் போது அவர்கள் வாழ்க்கையே உங்களுக்கு உதாரணமா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க மூலியமா தேவன் போதிக்கிற போதனைகள்
உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். தேவனுக்கு ஏற்ற நீதியில வாழ்வதற்கு நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட நீதிகளிலே நீங்கள் தெளிவாய் உங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் விளங்க பண்ணி அவர் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. மனம் திரும்பி ஆகணும். உண்மையா வாழ்ந்தே ஆகணும். நீதியா வாழ்ந்தே ஆகணும். நேர்மையா வாழ்ந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா கைவிடப்படுவோம். ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாகவே மறிச்சோனாலும் நியாயத்தீர்ப்புனால சந்திக்கணும். நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நியாயத்தீர்ப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடைசி நாட்களிலே அக்கினியும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தள்ளப்படுவார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழப்போகிறவர்கள் வரப்போகிற கோபாக்கினிக்கும் தப்பித்துக் கொள்வார்கள். இந்த நியாய தீர்ப்புக்கும் தப்பித்து கொண்டு மறுரூபமாக்கப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மீண்டுமாய் உலகத்துக்குள் வந்து 1000 வருஷம் அரசால போகிறார்கள். அரசால போகிறோம். அரசாந்த பிறகு நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட நாம் பிரவேசிக்க போகிறோம். அதை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நீதி வாழ முடியுமா? மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆட்டின் போர்வையில் ஓநாய்க்கள் உள்ளே வந்திருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்கள். தவறான உபதேசங்களுக்கு போகாதீங்க. பொருளும் பணத்தைக்காக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற உபதேசங்களுக்கு பின்பதாய் ஓடாது இருங்கள். அவைகளெல்லாம் ஓநாய்க்கள். எனவே அவைகளெல்லாம் விட்டு விலகி சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள், உங்களை கண்டிக்கிறவர்கள், உங்களுக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிறவர்களை பின்பற்றுங்கள். நிச்சயமாய் தேவன் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். எக்கால சத்தத்துக்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் வேணுமாவது எக்கால சத்தம் கேட்கும். நீங்களும் கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற உபதேசங்களை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியில் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து வரப்போகிற இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில ஏராளமான காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் எங்களோடு கூட பங்கு பெற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, கனிகளை தெரிந்து அறிந்து கொண்டு கனிகள் உள்ளவர்களோடு கூட சம்பந்தம் வைத்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் கனி உள்ளவர்களாக இருந்து அநேகருக்கு வழிகாட்டிகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தீமைக்கும் விலகி காத்துக்கொள்ளும். விட்டு விலக வேண்டிய பாவ சூழ்நிலைகள், பால சுவாபங்களை விட்டு விலக நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரட்டும், மனபாரங்கள் நீங்கட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவர் அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா தீமைக்கும் விலகி காத்து பரலோகத்தையே எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையின் கரத்துக்குள்ள, கிருபையின் பிரசன்னத்துக்குள்ள உங்க திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. உங்க நாமமே உயர்த்தப்படட்டும், உங்க நாமமே மகிமைப்படப்படட்டும். ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. நல்ல நிலங்கள் 100, 60, 30 கனி தரும். கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். கனி கொடுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன உபதேசத்தை கை கொள்ளுங்கள். சுவிசேஷத்துக்கு செவி கொடுங்கள். அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னொரு பகுதியில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.